நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்வான மாணவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய 7 மையங்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் ராஜவேலு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பதிவு செய்யும் போது ஒரே இடத்தில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகம் மட்டுமில்லாமல் 7 வெவ்வேறு மையங்களில் பதிவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், அதன்படி புதுவையில் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாகூர் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி, கூனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காலாப்பேட் செவாலிய செல்வான் அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களிலும் காரைக்காலில் 3 மையங்களிலும் பதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், இந்த மையங்களில் பதிவதற்கான சிறப்பு இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்த மையங்களில் +2 மாணவர்கள் வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மதிப்பெண் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து 5 தினங்களுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பதிவு செய்து கொள்ளலாம். எனவே +2 மாணவர்கள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை, +2 தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றை கொண்டு வந்தும், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மற்றும் நிரந்தர ஒருங்கிணைந்த சான்றிதழ் கொண்டு வந்தும் தங்களுக்கு அருகில் உள்ள மையங்களில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். அப்போது தொழிலாளர் துறை ஆணையர் ஸ்ரீனிவாஸ், துணை ஆணையர் தம்மு கணபதி, வேலைவாய்ப்பு அதிகாரி அனிதா ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை AFT மில் ஊழியர்கள் நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி காய்கறி விற்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை AFT மில் கடந்த சில மாதங்களாக இயங்காத நிலையில் 11 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதால் ஊழியர்களின் குடும்பங்கள் மிகவும் வறுமைக்கு தள்ளப்பட்டுள்ளன. எனவே சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்திய ஊழியர்கள் வேலையில்லாததால் வறுமையை போக்க பிற தொழில்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்பதை நிர்வாகத்திற்கு உணர்த்தும் வண்ணம் நூதன முறையில் மில்லின் வாயில் முன்பு காய்கறி விற்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஊழியர்கள் கூறுகையில், கடந்த 11 மாதங்களாக ஊதியம் வழங்காததால் தங்கள் குடும்பங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் ஊழியர்கள் கொளுத்து வேலை, கூலி வேலை செய்தும் காய்கறி போன்ற பொருட்களை விற்றும் குடும்பத்தை கவனிக்க வேண்டியுள்ளது. மேலும் வருமானம் இல்லாததால் குடும்பத்தினர் மட்டுமின்றி பொதுமக்களும் தங்களை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்தனர். மேலும் கடந்த ஆண்டே தங்களது பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்காத நிலையில் தற்போது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் கல்வி கட்டணம் செலுத்த சிரமமாக உள்ளதால் உடனடியாக 11 மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டும். மேலும் இந்த மாத சம்பளத்தை வரும் 10ஆம் தேதிக்குள் வழங்கிட வேண்டும். அவ்வாறு வழங்காவிட்டால் வரும் 11ஆம் தேதி வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவிலில் வேண்டுதல் சீட்டு கட்டும் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். AFT மில்லை திறக்க சொல்லி பல போராட்டங்கள் செய்திருந்தோம். ஆனா அதை செவிக்க சாக்கும் AFT மில் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. சரி, சம்பளமாவது இந்த அரசாங்கம் வழங்கும், இந்த நிர்வாகம் வழங்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். 11 மாதங்களாக எந்த சம்பளம் வழங்காத இன்று எங்களுடைய AFT தோழர் நிலைமை மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தாரு கூட AFT தோழரை மதிக்கிறது இல்ல, அக்கம் பக்கத்துல யாரும் மதிக்காம சமூகத்திலே இன்னைக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில எதையாவது ஒரு பொழப்பு நடத்தணுன்ற வழியில இன்னைக்கு AFT தோழர்கள் காய்கறி கடை வச்சு பொழப்பு நடத்த நிலைமை உருவாயிருக்குது. ஒரு பக்கம் தொழிலாளி காய்கறி கடை வச்சிருக்காங்க, ஒரு பக்கம் தொழிலாளி ஆட்டோ ஓட்டுறாங்க, ஒரு பக்கம் தொழிலாளர் கொளுத்து வேலைக்கு செய்யறாங்க. இப்ப தொழிலாளருக்கு என்னென்ன வேலை தெரியுமோ அந்தந்த வேலையை அவங்க தெரிஞ்ச வேலை மில் தொழில் வேலை தான். உடனே புதுவை அரசும் இந்த சேர்மனும் தொழிலாளருக்கு வழங்க வேண்டிய பாக்கி சம்பளத்தை வழங்க வேண்டும். அப்படி வழங்காத பட்சத்துல நாங்க சனிக்கிழமை வரைக்கும் சம்பளம் வழங்குவாரு எதிர்பார்க்கிறோம். அது முடிஞ்சது 10ஆம் தேதிக்குள்ள இன்னொரு சம்பளத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். ஏன்னு சொன்னா ஸ்கூல் திறக்க போறாங்க. போன ஆண்டு ஸ்கூல் பணமும் கொடுக்கவில்லை. அதனால பல பசங்க தொழிலாளருடைய பிள்ளைங்க ஸ்கூல்ல விட்டு நிறுத்துற நிலை ஏற்பட்டுள்ளது. 10ஆம் தேதிக்குள்ள ஸ்கூல் திறக்கிறதால அதுக்கான சம்பளத்தை வழங்கணும். வழங்காத பட்சத்துல 14ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை அன்று எங்களுடைய நிலைமை அரசாங்கத்தை முறையிட்டோம், எதுவும் எடுபடவில்லை. அதனால சாமி கிட்டே நான் முறையிடுற அடிப்படையில வெள்ளந்தாங்க ஐயனார் கிட்ட சீட்டு கட்டும் போராட்டம். சீட்டு கட்டு இல்ல, சீட்டு அவர்கிட்ட குறைய சொல்லி அவர் கத்தியில சீட்டு கட்ட போறோம். இந்த புதுவை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் 2 கிராம மீனவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து தாசில்தார் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. புதுவையில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தாலும் கடலோரத்தில் கிடைக்கும் மத்தி மீன்களை பிடிக்க மீனவர்களிடையே போட்டி நிலவுகிறது.
இந்நிலையில் கடலில் பிடித்த மீன்களை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் விற்பனை செய்தபோது வம்பாக்கிரபாளையம் மற்றும் வீராம்பட்டினம் மீனவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் வம்பாக்கிரபாளையம் மீனவர் ஒருவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டதால் இரு தரப்பினரிடையே தடி மற்றும் ஆயுதங்களுடன் மோதல் ஏற்பட்டு பதற்றம் நிலவியது. எனவே இருதரப்பு மீனவ பஞ்சாயத்தாரும் மீனவர்களை அழைத்து பேசியபோது ஒருவருக்கொருவர் சரமாரியாக புகார் கூறியதால் எஸ்பி தெய்வ சிகாமணி தலைமையிலான போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தாசில்தார் அலுவலகத்தில் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. ஆய்வாளர்கள் ரகுநாயகம், மாறன், உதவி ஆய்வாளர்கள் பாபுஜி, நாகராஜ், கணேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் வம்பாக்கிரபாளையம் பஞ்சாயத்து தலைவர் புத்துப்பட்டான், வீராம்பட்டினம் பஞ்சாயத்து தலைவர் கஜேந்திரன் மற்றும் காங்கேயன் விஸ்வநாதன் உள்ளிட்ட இருதரப்பு மீனவ சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது மதா வலைகளை கொண்டு மீன் பிடிக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து இருதரப்பு மீனவர்கள் கூறியதை கேட்டறிந்த தாசில்தார் மோதல் போக்கை கைவிட்டு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் சிறிய மோதல்கள் கிராமங்களுக்கிடையே பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து காவல்துறையினர் பிரச்சனைகளை சுமூகமாக பேசி முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். ஆனால் மீனவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது வழக்கு போட்ட தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவிற்கு புதுவை பாமக கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுவை மாநில பாமக அவசர ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், மாநில வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால், செயலாளர் ஞானசேகரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது வழக்கு தொடர்ந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதுவை வந்தால் அவருக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்பது என்றும், மாமல்லபுரம் சித்திரை திருவிழாவின் போது ஏற்பட்ட கலவரத்தில் கொலை செய்யப்பட்ட பாமகவினர் 2 பேருக்கும் தீக்குளித்த உறுப்பினர் ஆகிய 3 பேர் குடும்பத்திற்கும் நிதியுதவி வழங்குவது என்றும், தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் தடுப்பு சட்டம் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் வழக்கு தொடர்பான செலவுகளுக்கு புதுவை பாமக சார்பில் நிதி அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை மேட்டுப்பாளையத்தில் நள்ளிரவில் கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்த மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை மேட்டுப்பாளையம் பிரதான சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவிலில் தினமும் பூஜைகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் சம்பவத்தன்று இரவும் அர்ச்சகர் வழக்கம் போல் பூஜை முடித்தவுடன் கோவிலை பூட்டிவிட்டு சென்றுவிட்டார். இந்நிலையில் காலை பூஜைக்காக கோவிலுக்கு வந்த பக்தர்கள் வெளிப்புறத்தில் வைக்கப்பட்டிருந்த கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆய்வாளர் தனசெல்வம் தலைமையிலான போலீசார் கோவிலில் சோதனை நடத்தினர். மேலும் அங்கு விசாரணை நடத்தியதில் கடந்த மாதம்தான் உண்டியலில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதும் அதனால் பெரிய அளவில் பணம் கொள்ளை போக வாய்ப்பில்லை என்பதும் தெரியவந்தது. இருப்பினும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மேட்டுப்பாளையம் போலீசார் கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர் சங்கத்தினர் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரில் செவிலியர் சங்கத்தினர் அனைத்து தற்காலிக அடிப்படையிலான பணியிட மாற்றல் உத்தரவுகளை ரத்து செய்து அவரவர் பணியிடங்களில் செவிலியராக திரும்ப பணியமர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் பாகியவதி தலைமையில் புகழேந்தி இளங்கோ முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொறுப்பாளர்கள் புனிதா, வெங்கடேஷ், ஹரிகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கண்டன உரையாற்றிட ஏராளமான செவிலியர்கள் பங்கேற்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுவை BSNL அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில BSNL அதிகாரிகள் ஊழியர்கள் சங்கத்தினர் BSNL பொது மேலாளர் அலுவலகம் முன்பு சங்க மாவட்ட தலைவர் மதுசூதனன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். BSNL நிர்வாகம் போரம் சங்கங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் 1 வருடமாகியும் இதுவரை 78.2% ஐடிஐ இணைப்பு அமல்படுத்தப்படாமல் உள்ளதை கண்டித்தும், நிர்வாகத்தின் திட்டமிட்ட சதியால் 3 லட்சம் ஊழியர்கள் அதிகாரிகள் மாதந்தோறும் 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை சலுகை ஊதியத்தை இழந்து வருவதாகவும், எனவே உடனடியாக ஒப்பந்தப்படி 78.2% ஐடிஐ இணைப்பு வழங்க கோரியும் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் BSNL இணைப்பு சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர். மேலும் BSNL ஊழியர்கள் அதிகாரிகள் பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை செட்டிக்கோவிலில் கும்பாபிஷேக 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு நடந்த 108 சங்காபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர்.
புதுவை செட்டிக்கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காலத்தீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் கும்பாபிஷேக 10ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ காளீஸ்வர சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை, யாகசாலை பூஜையுடன் 108 சங்காபிஷேகமும் அலங்காரம் ஆராதனையும் நடைபெற்றது. அதுபோன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு மகாசாந்தி ஹோமம், மகாசாந்தி கடம் புறப்பாடு, திருமஞ்சனம், விசோசனம், சாத்து முறையும் தீர்த்த பிரசாத விநியோகமும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான ஆன்மீக அன்பர்கள் பங்கேற்று வழிபட்டு இறையருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.